நேரத்தில் மரணிக்கிற நேரத்திலாவது கொஞ்சம் தனது எண்ணங்களையாவது பிரதிபலிச்சுட்டு போகலாம் தானே. என்ன சொல்லலாம் கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அதாவது மூச்சை ஆவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு மூச்சு தட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மணிமார்கள் ஹஸ்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் ஒரு சில மணிமார்கள் பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசுறாங்க? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க என்றால் அபிசீனியாவில் கண்ட அந்த சிலைகளை பற்றி, அவர்களுக்கு எழுப்பப்பட்ட கபர்களை பற்றி, அந்த உருவங்களை பற்றி பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் மூர்ச்சையாகி கொண்டிருந்தவர் அந்த துணியை எடுத்துவிட்டு சொன்னார்கள், உலாயிக ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படைப்பில் மிகவும் மோசமானவர்கள் என்று சொன்னார். புகழுக்கும் அவரை அளவுக்கு மேல் உயர்த்துவதற்கும் எந்த வழியையும் காட்டல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உலாயிக இதா மாத ஃபீஹிம் ரஜுலு ஸாலிஹ் பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா வ ஸவ்வரு ஃபீஹா தில்க ஸுவர். அதாவது அவர்களில் யாராவது நல்லவர்கள் மரணித்து விட்டால் கபர் கட்டி அவருடைய உருவத்தை என்ன செஞ்சிருவாங்க? கட்டி விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித், தங்களது நபிமார்களுடைய கபர்களை, சாலிஹீன்கள் என்று பொதுவா சொல்லிட்டு தங்கள் நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக் கொண்டார்கள். அலா இன்னி அன்ஹாக்கும் அன் ஸாலிக், நான் உங்களை தடுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வேற மாதிரி விளங்கிட கூடாது. மறுபடியும் சொல்றாங்க, லா தத்தஹிது கப்ரி ஈதா, எனது கபரை கொண்டாடும் இடமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், எனது கபரை கொண்டாடும் இடமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மரணத்துக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபலவுலா ஸாலிக லஅப்ரஸு கப்ரஹு கைர அன்னஹு குஷிய யுத்தஹத மஸ்ஜிதா, அது இல்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை வெளியே விளங்குற மாதிரி அடக்கிடுவாங்க. ஆனால் பள்ளியாக எடுக்கப்பட்டு விடுமோ என்றுதான் வீட்டில் என்ன செஞ்சாங்க? அடக்கினாங்க. இந்த தலைமைத்துவத்தில் இதனாலதான் அரபில் ஒரு நூல் வெளியாகியது, லிமாதா லம் யுஅபதிர் ரசூல், ஏன் தூதர் முஸ்லிம் சமுதாயத்தில் வணங்கப்படவில்லை, ஏன் தூதர் முஸ்லிம் சமுதாயத்தில் வணங்கப்படவில்லை.